இந்த எலிக்சர் மிக்ஸ்னா என்ன? இந்த எலிக்சர் மிக்ஸ்ல என்ன இருக்கு அப்படி? எதனால இவ்வளவு பிரமாதம் இந்த எலிக்சர் மிக்ஸ் சொன்னாங்களே அப்படின்னு பார்ப்போம். இத நாம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எக்ஸலென்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு சிம்பிளா உங்களுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லப் போறோம். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ஒரு மூலிகைகளோட கலவை. 12 விதமான தாவரங்களோட கலவை. இது இயற்கையான பொருட்கள். எதுக்காக தாவரங்கள் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம என்னத சாப்பிடலாம் அப்படின்னா, மண்ணையும் கல்லையும் திங்க முடியுமாங்க? முடியாதுல்ல. இயற்கையான பொருட்கள தான் திங்க முடியும். இன்னைக்கு நெறைய பேர் எத தின்னு உயிர் வாழ்றாங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தனியா இன்னொரு டிபன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. லஞ்ச் பாக்ஸ் பக்கத்திலேயே ஒரு டிபன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல கலர் கலரா இருக்கும். வெள்ளை கலர், சேப்பு கலர், மஞ்ச கலர், நீல கலர், பச்சை கலர்ன்னு. என்னங்க? இந்த கல்லு மண்ணுங்கிற மாரி தான். கெமிக்கலால் உருவான மாத்திரை பெட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல என்ன வச்சிருப்பாங்க? ஒரு வெத்தல பொட்டின்னு வச்சிருப்பாங்க. அதுல இயற்கையா வெத்தல, பாக்கு, சுண்ணாம்பு அப்படின்ட்டெல்லாம் இருக்கும். அது சாப்பிடுற வரைக்கும் எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னங்க? அதெல்லாம் பழக்கம் போச்சு. வேற ஒரு டப்பாவ எல்லாரும் எடுத்து சுத்த வேண்டியதா போச்சு. கலர் கலரா, விதவிதமா கெமிக்கல் பொட்டலங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். காரணம் என்னங்க? நம்ம உடம்பு இந்த கெமிக்கல் என்விரான்மெண்ட்ல வீணா போயிட்டு இருக்கு. அதை திருப்பி வெளியில கொண்டு வரணும்னா என்னென்ன செய்யணுங்க? இயற்கையான பொருட்களால் தான் முடியும். உணவே மருந்துன்னு தான் நம்ம மூதாதையர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மருந்தே உணவு, உணவே மருந்துன்னு. அப்ப இந்த உணவே மருந்தாகிறதுக்கான வாய்ப்பு எதுல இருக்குன்னா, இயற்கையா உயிர் சத்து உள்ள இந்த தாவரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் மேக்சிமம் இந்த மருத்துவ குணம் அப்படிங்கிறது இருக்கு. இதுல 12 விதமான இன்கிரீடியன்ட் இருக்கு. முதலாவதாக ட்ரிச்சிலியா காட்டிகுவா அப்படிங்கிற ஒரு எக்ஸலண்டான ஒரு மருத்துவ பயன் கொண்ட ஒரு மூலிகை இருக்கு. இது ஒரு மரத்தோட பட்டை பகுதியை எடுத்து இதை கொடுக்குறாங்க. இது குறிப்பா நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும், பெரிய சக்தியை கொடுக்கும். குறிப்பா ஆண்களுக்கு இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தி, பாலியல் சக்தி, ஒரு ராக் சாலிட் எரெக்ஷன் இதெல்லாம் கொடுத்து, ரத்த ஓட்ட மண்டலத்தை மேம்படுத்தி, ஒரு நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி, மன அழுத்தத்தை போக்கி ஹாப்பி ஹார்மோன்ஸை உருவாக்கும் உடம்புல. உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு தீவிரமான உடல் செயல்திறனை கொடுக்கும். ரத்த ஓட்டம் உடம்பு முழுக்க போகும்போது என்ன ஆகுங்க? ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமா மாறும். அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ். இது ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வயதாகும் தன்மை சீக்கிரமா வந்துருது. குறிப்பா யூரினரி ட்ராக்ட்ல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சிறுநீர் பையில பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதோட எஃபிஷியன்சி கம்மியாயிட்டே போகுது. வயதாகும் தன்மை அப்படிங்கிறது ஒரு 60 வயதுக்கு மேல வர வேண்டியதெல்லாம் இப்ப 40 வயதுக்கு மேலே வந்துருது. இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி அப்படிங்கிறது இப்ப இப்ப இருக்கிற ஒரு பிரச்சனையான வாழ்க்கை. என்னங்க? என்ன பிரச்சனை? வேலைக்கு போயாகணும், சம்பாதிச்சாகணும். இத்தனை நாள் கடந்து போச்சு. சீக்கிரமா அந்த வருமானத்தை நம்ம எடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? நிறைய நேரம் உழைக்கணும். நிறைய நேரம் உழைச்சா என்ன ஆகும்? ஆரோக்கியம் போகுது. அப்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அதீத உடல் உழைப்புனால உடல்லாம் வேகமா வீணா போறது. இதெல்லாம் காரணமா என்ன ஆகுன்னா, முக்கியமா தாம்பத்தியத்துல ஈடுபாடு குறைந்து போயிடுது. அப்ப தாம்பத்தியம் கம்மியா புராஸ்டேட் சுரப்பியோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது குறைபட்டுட்டே வருது. இது என்ன செய்யும்னா, புராஸ்டேட் சுரப்பியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது. முடி உதிர்வை தடுக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா முடி வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அடிக்கடி நைட்ல வந்து இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் சரி, இந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸ் வீக்கம் இருக்கிறவங்களும் சரி, நைட்ல யூரினேஷன் அடிக்கடி இருக்கும். அடிக்கடி ஒன் பாத்ரூம் போற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் கம்மி பண்ணும். டெஸ்டோஸ்டோன் அளவை பராமரிக்க உதவுது. அடுத்ததாக குக்குர்பிட்டா மெஸ்டேட்டா. இது என்னன்னா ஒரு பரங்கி பழத்தோட விதைகள். அதிலிருந்து எடுக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்கள். இதுவும் புராஸ்டேட்டை பாதுகாக்குது. இதுல இருக்கிற அபரிமிதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் ஒவ்வொரு செல்லையும் போய் சுத்தம் பண்ணி, ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து, அதோட திறனை அதிகப்படுத்தி ஒரு எனர்ஜி கொடுக்குது. விட்டாலிட்டியை கொடுக்குது. இதுல இருக்கிற மெக்னீசியம் குறிப்பா ஆண்களுக்கு விந்தணு உயர்வதற்கும், ஹார்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஒவ்வொரு செல்லையும் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற ஒரு சத்து தேவை. அதை உருவாக்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. உடல்ல இருக்கிற வீக்கங்கள், அழற்சிகளை நீக்குது. நெரிஞ்சில் முள்.
பங்க்சர் ஒயின்னு சொல்லுவாங்க, ஸ்டெபிலிஸ் டெரிஸ்டிஸ். இது மசில் ஸ்ட்ரென்த்தை எக்கச்சக்கமா கொடுக்கும். குறிப்பா எக்ஸசைஸ் பண்றவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா அந்த மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். அந்த மசில்ஸ் டேமேஜ் ஆன உடனே திருப்பி உடம்பு என்ன செய்யும், அதை ரிப்பேர் பண்ணும், அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அந்த ஸ்ட்ரெங்தன் பண்ற விஷயத்த இந்த நெரிஞ்சியல் முள் ரொம்ப வேகமாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். இதனால உடல் வலிமை அப்படிங்கிறது அதிகமாகும். இதுக்கு நான் ஒரு இன்னைக்கு டெமோவும் கடைசியில காமிக்க போறேன். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு காம அரசின்னு சொல்லுவாங்க. ஒரு லவ் டிசைரை நேச்சுரலா கொடுக்கும். டெஸ்டோஸ்டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஸ்டெமினாவை கொடுக்கும். ரெட் பீச் ஸ்டெம் செல். ஸ்டெம் செல் அப்படின்னாலே உடம்புல எங்கேயாவது ஒரு செல் டேமேஜ் ஆயிருதுன்னா அந்த செல்லாவே மாறி உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். செல் ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷன். அதாவது ஒரு செல் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா ரிப்பேர் பண்ணும். அந்த செல்லை ரிப்பேர் பண்ணி புத்தாக்கம் ஆக்கி மீள் உருவாக்கம் செஞ்சு அதுலேருந்து புதுசா செல் உருவாகும் போது நல்ல குவாலிட்டி செல்லா டூப்ளிகேஷன் ஆகும். நம்ம உடம்புங்கிறது அதே மாதிரி ஒரு செல்லேருந்து உருவாகி உருவாகி வந்த உடம்பு தானே ஜைகோட்னு சொல்லக்கூடிய. அதே மாதிரி ஸ்டெம் செல் நம்ம உடம்புல நிறைய இருக்கும், வயதாக கம்மியாயிட்டே இருக்கும். இதே மாதிரி தாவர ஸ்டெம் செல் எடுக்கும்போது உடம்புல இருக்கிற ரிப்பேரிங் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட் ஆகும். செல் புதுப்பித்தல் வேகமா நடைபெறும். உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருந்ததுன்னா அது கட்டுப்படுத்தப்படும். தோல் மற்றும் டிஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இன்னொரு ஸ்டெம் செல் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது ஸ்கின் அழகா இருக்கிறதுக்கும் இளமையா இருக்கிறதுக்கும் ரிங்கிள்ஸ் இல்லாம அந்த சுருக்கம் இல்லாம இருக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். காயங்கள் சீக்கிரமா ஆறுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு இளமையா இருக்கிற தோற்றத்துக்கு ஒரு வசீகரமான தோற்றத்தை இது கொடுக்கும். உடம்புல வந்து மெட்டபாலிசம் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம் குட்னு இதை சொல்லுவாங்க. உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். உடம்புல ரத்தம் குவாலிட்டியாவும் குவான்டிட்டியாவும் இருந்ததுன்னா, அந்த ரத்த ஓட்டம் சீராக இருந்ததுன்னா என்ன நடக்குங்க, ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான நியூட்ரியன்ஸ் ஆக்சிஜன் எல்லாம் போய் சேரும். இது இதுல இயற்கையா இதுல இருக்கிற எல்லாத்துலயுமே இருக்கு. சில பொருட்கள் இருக்கு இயற்கையா நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி ஆகும். இந்த பஞ்சர் ஒயின்ல இதுல கட்டுபால இதெல்லாம் நேச்சுரலா நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி ஆகும். இப்ப இந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி ஆகணுங்கிறதுக்காக சில பேர் என்ன செய்வாங்க, சில மாத்திரைகளை இம்போர்ட் பண்ண மாத்திரைகள் ப்ளூ பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஊக்குவிக்கிறதுக்காக ஆணுறுப்பை அந்த ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக, எரெக்ஷனுக்காக, இடி பிரச்சனைக்காக எடுப்பாங்க. அது என்ன ஆகும்னா அந்த நேரத்துல ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா மொத்தத்துல எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிவிடும். ஆனா இது என்ன இயற்கையா இந்த நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி பண்ணி ரத்த குழாய்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். அப்ப என்ன ஆகும், நம்ம உடம்பு எல்லா இடத்துக்கும் எல்லா செல்லுக்கும் தேவையான சத்து வேணும்ல. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்பு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதுக்கு இது உதவியா இருக்கும். அதே மாதிரி எலும்போட அடர்த்தியை அதிகரிக்கும். எப்படின்னா பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். அமிலத்தன்மையை குறைத்து காரத்தன்மை அதிகரிக்கும். அதனால எலும்பு வந்து அந்த எலும்பு புரை நோய்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ்ல இருந்து எலும்பை பாதுகாக்கும். அதனால எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரி ஹார்மோன்கள் சமநிலையில இருக்கும். அடுத்தது கார்டிசெப். இது ஹிமாலயன் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் சொல்லுவாங்க. இதுல இருந்தே தெரியுது இதோட காஸ்ட் அதிகமானது, எஃபிகசி ஜாஸ்தியா இருக்கிறது. இது உடம்புல செல்லுல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா ஆக்சிஜன்லாம் எடுத்துக்கிட்டு ஆற்றலை உற்பத்தி பண்ணணும், ஏடிபி. இந்த ஆக்சிஜன் உள்வாங்கும் தன்மையை கிரகிக்கும் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சுவாச திறனை மேம்படுத்தி கொடுக்கும். நம்ம நுரையீரலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். அதனால ஆக்சிஜன் உள்ள வந்து ரத்தத்துல அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஆகி ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை சிறப்பா செய்யும். இது பாலியல் திறனை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்டிவியா ரெபிடியானா இது ரத்த சர்க்கரை கட்டுப்பாடுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இது உதவுது. உயர் ரத்த அழுத்தத்தை இயற்கையான முறையில கட்டுப்படுத்துறதுனால. பாசிட்டிவ்ஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருத்துவத்திலாம் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. இது மன அழுத்தத்தை குறைக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன்லாம் கட்டுப்படுத்தும். இதனால என்ன ஆகும்னா மனம் அமைதியா இருக்கும். இரவுல தூக்கம், அதாவது ஒரு டீப் ஸ்லீப் வரும். நரம்புகளை அமைதிப்படுத்தும். அதனால டென்ஷன் ஆக மாட்டோம். எந்த சூழ்நிலையில யார் நம்ம வந்து இப்படி அப்படி எப்படி போட்டு வாங்கினாலும்
கூலா ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆண்களுக்கும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது உதவுது. ஜபடிகாபா இது பிரேசிலியன் கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல அத்திப்பழம் பார்த்திருப்பீங்க. மரத்திலேயே காய்க்கும். ஆனா இது கிட்டத்தட்ட நாகப்பழம் மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்படின்னா அத்திப்பழம் மாதிரி மரத்துல பழுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அபரிமிதமான சத்துக்களை உள்ளடக்கியது. குறிப்பா விட்டமின் சி எக்கச்சக்கமா இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. கட் ஹெல்த்னு சொல்லக்கூடிய நம்ம செரிமான மண்டலம் முழுக்க முழுக்க அத வலுப்படுத்தி அதோட செயல்திறனை அதிகரிக்கும். இதய பாதுகாப்பை மேம்படுத்தி கொடுக்கும். கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி கொடுக்கும். இந்த கட் ஹெல்த் அப்படிங்கிறது நாம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் உடம்புக்கு போய் சேரணும் அப்படின்னா இந்த கட் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கட் ஹெல்த்தும் நம்ம எல்லாருமே முடிசூடா மன்னன்களா தான் இருக்கும். என்னங்க இந்த ஹேர் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கிரீடம் என்னங்க முடின்னு தான் சொல்லுவாங்க. முடி முடிசூடா மன்னன், முடிசூடுற மன்னன் அப்படிம்பாங்க. இந்த முடியும் நமக்கு வந்து ஒரு கிரவுன் தான், கிரீடம் தான். இந்த கிரீடத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிறது நாளைக்கு பார்க்க போறோம். ஃபுல்லாவே அந்த செஷன் இருக்க போகுது. ஓகே தான். பிளிகியா இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும், கொழுப்புகளை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உடல் வந்து எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு ஃபேட்டிக் சோர்வு இருக்கிறதெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி 12 தாவரங்களும் 12 மூலிகைகளும் சேர்ந்து சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்னு சொன்னாங்க. பல விதமான பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியது, எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஜீரோ சைடு எஃபெக்ட். காரணம் என்னன்னா இதுல செயற்கை நிறமிகள் கிடையாது. நோ ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், கெமிக்கல் எதுவும் இல்லாததுனால இயற்கையான இருக்கிறதுனால இது உடம்புக்கு முழுக்க முழுக்க நன்மைகளை மட்டுமே கொடுக்கப்பட்டது. அடுத்தது இது என்ன பிரச்சனையெல்லாம் செய்யுது? நம்ம உடம்புல ரத்தம் குவாலிட்டியா இருந்ததுன்னா, கழிவுகள் சரியா போயிடுச்சுன்னா, ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா, பிஹெச் பேலன்ஸ்டா இருந்ததுன்னா, பாடியோட பிஹெச் லெவல் கரெக்டா இருந்ததுன்னா, மனம் அமைதியா இருந்ததுன்னா, ஹார்மோன்ஸ் சமநிலையில இருந்ததுன்னா, ஸ்டில் அழியது உருவாகிறது கரெக்டான ரேஷியோல இருந்ததுன்னா நாம ஆரோக்கியமா இருப்போம் இல்லைங்களா? இத்தனை விஷயத்தை இது செய்யறதுனால இது என்ன செய்யுது? நோய்க்கான காரணங்களை சரி பண்ணுது. நம்ம தனியா போய் பார்க்கிறோம். ஹார்ட்டுக்கு தனி டாக்டர், கிட்னிக்கு தனி டாக்டர், லிவருக்கு தனி டாக்டர்னு. இது ஒவ்வொரு செல்லையும் குணப்படுத்துறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் தீருது. அப்படின்னா இது என்ன மருந்து? அப்படிதான் கண்டிப்பா மருந்து கிடையாது. இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். இத ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ டயக்னாஸ் பண்றதுக்காகவோ அதற்கான பொருள் கிடையாது. நீங்க உங்க உடம்ப ஆரோக்கியமா பாதுகாப்பா வச்சுக்கணும்னா அதற்கான பொருள்.